ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து நான் அந்த இளநீர் வியாபாரிக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 3 நாளாக வந்து குரங்கு ரொம்ப அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த பையன் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 200 இளநீர் இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா 3 4 நாளாக பயங்கர அமக்கலம் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 இளநீர் வந்து கீழே போட்டு போயிடுச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் விட்டால் வந்து வேஸ்ட் பண்ணிடும் அப்படின்றதுனால தான் இந்த தம்பிக்கு கால் பண்ணி வர சொன்னேன். இவர் வந்ததே சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு தான் வந்தார். வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டான்னா கிட்டத்தட்ட ஒரு 200 இளநீர் இருந்திருக்கும். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் இருக்கும் போல இருக்குது. நாளைக்கு வந்து காலையில் நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். என்னண்ணா இவ்வளோ குரங்கு இவ்வளோ அமுக்குலம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார். நம்ம என்னங்க பண்ண முடியும்? வாயில்லாத ஜீவன்கள் அதுங்க. இயற்கையிலேருந்து அதுங்க வெளியில் வந்துட்டு இருக்குதுங்க. அதுங்க எல்லா இடத்துக்கும் போகுதுங்க. அப்படியே இந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம தோப்பையும் வந்து ஒரு பதம் பார்த்துட்டு போகுது. அதுக்கு நம்ம ஒன்றும் முடியவே முடியாது. இத்தனைக்கும் வந்து இப்போ அந்த இடத்துல இளநீர் எல்லாமே அதுங்க முழு இளநீரை தான் பறித்து போட்டிருக்கு. அந்த இளநீர் கூட வெட்டி நம்ம குடிக்க போகிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கும் ஆளும் கிடையாதுன்றதுனால அங்கெல்லாம் பாருங்கள், பறித்து போட்டிருக்கிறதுலாம் முழு இளநீர் நிறைய இருக்கும். அது கூட நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். கோவிலுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சில இளநீர் நாங்கள் எப்பவுமே குடுத்து அனுப்புறது வழக்கமா உண்டு. இந்த பிரதோஷம், இந்த மாதிரி சஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோவில்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா, நான் ஒரு சில கோயிலுக்கு சொல்லியிருப்பேன். அவங்க வந்து கூட வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால, நம்மளால கோயில்ல கொண்டு போய் குடுக்க முடியல. அவங்களும் வந்து கோவில்ல இருக்கவங்க பிஸியா இருக்காங்கன்றதுனால, அவங்களாலயும் வர முடியல. அதனால வந்து இருக்கிற இளநீர் அப்படி தான் இருக்கு. நாளைக்கு வந்து இந்த இளநீரை வந்து இவர் பறிச்சாரு அப்படின்னா வந்து, அதை ஒரு ஷார்ட்ஸா எடுத்து போடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, நைட் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். பிகாஸ் அம்மாவுக்கு இட்லி கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.